வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க, அளவு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. ஒரு 4 வெள்ளைப்பூடு தோலோடையே நான் எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு இது மூணையும் நல்லா அரைச்சி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெங்காயத்தை எவ்வளவு குட்டியாக வெட்ட முடியுமோ நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு மிக்சிங் பவுலில். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தனியாக எல்லாத்தோடையும் போய் உப்பு சேர்ந்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு 4 கொத்து கறிவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அடுத்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், ஒரு 1 ஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். கடலை மாவு 8 டேபிள் ஸ்பூன், கரெக்டாக அந்த மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் போட்டு இப்படி மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாவு, இந்த வெங்காயம் எல்லாமே கலந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூடான எண்ணெய், அதாவது இதை பொரிக்கிறதுக்கு நீங்கள் சூடு பண்ணிட்டு இருந்த அந்த எண்ணெயிலேருந்தே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தண்ணியை லைட்டாக தான் தெளித்தேன். நான் தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் எப்படி அந்த காஞ்ச எண்ணெயில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திருகி விட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா நல்லா கிடைக்கும். இப்போ இது சூடான எண்ணெயில் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை எப்போ திருப்பி விடணும்னா ஒரு 3/4% இது வெந்துடணும். இல்லைன்னா கொஞ்சம் கொல கொலனே இருக்கும். நீங்கள் திருப்பி விடுறப்ப ஒரு சைடு நல்லா 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் பக்கோடா ரெடி.